இந்த வீடியோவில் கவுண்டிங் ஃபிகர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ்? ஓகேவா? எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்னு கவுண்ட் பண்ணணும். படத்தில் பாருங்கள், நடுவில் வர லைன் கீழே இருக்க பேஸ் இருக்குல்ல, அதை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்கள். 1 2. ஓகேவா? நடுவில் எத்தனை லைன் வந்தாலும் பரவாயில்ல, அந்த ட்ரையாங்கிளை எத்தனை தடவை பிரிக்குதுன்னு பாருங்கள். தலைகீழே கொடுத்தாலும் சரி, எத்தனை தடவை பிரிக்குதுன்னு பார்த்துட்டு எழுதிக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஷார்ட்கட். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுங்க. 1 + 2 என்ன கிடைக்கும்? 3 ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? இவ்வளோ தாங்க ஆன்சர். இப்போது இது அப்சைட் டவுனாக இருக்குது, தலைகீழாக இருக்குது. அப்பயும் அதே ஷார்ட்கட் தானே. கரெக்டாக? திரும்பி இருந்தால் என்ன, திரும்பாமல் இருந்தால் என்ன, நமக்கு 2 பார்ட்டாக பிரியுது. ஆட் பண்ணி எழுதுனா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே தான், எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு லைன் இல்லாமல் நிறைய லைன்ஸ் இருக்குது. என்ன பண்ண சொல்லியிருந்தோம்? எத்தனை லைன் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரையாங்கிளை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதோ எழுதிக்கோங்க. இங்கே 1 2 3. அடுத்த படத்தில் பாருங்கள், 1 2 3 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. ஆன்சர் கிடச்சிரும். இங்கே 1 + 2 + 3 என்னங்க வரும்? 6 ட்ரையாங்கிள்ங்க. இங்கே 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10. ஸோ 10 ட்ரையாங்கிள்ங்க. ரொம்பவே ஈஸிங்க. எத்தனை லைன் வந்தாலும் பரவாயில்ல, ட்ரையாங்கிளை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்த்துட்டு கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த படத்தில் நடுவில் லைன் இருக்குங்க. இங்கே ஒரு லைன் இருக்குது, அடுத்த படத்தில் 3 லைன் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னா, நம்ம கீழே லைன் இருக்குல்ல லாஸ்ட்டில், அதில் எத்தனை வாட்டி பிரிக்குதுன்னு பார்த்தோமா, அதே மாதிரியாக மேல் லைனுக்கும் பார்க்கணும். இப்போ மொதல் படத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ கீழ் லைன் இருக்கா, எத்தனை பார்ட்டாக பிரிக்குது? 1 2 3 4 பார்ட்டாக பிரிக்குது. அப்போது மேலே இருக்க ஒரு லைன் இருக்குல்ல நடுவில், அப்போ அந்த லைனையும் 4 பார்ட்டாக தானே பிரிக்கும். ஆமாம் தானே? அதே மாதிரி அடுத்த படத்தில் பாருங்கள், கீழே 4 பார்ட்டாக பிரிக்குது, மேலே இருக்க லைன்லையும் 4 பார்ட்டாக தான் பிரிக்கும், அதுக்கு மேலே இருக்க லைன்லையும் 4 பார்ட்டாக தான் பிரிக்கும், அதுக்கும் மேலே இருக்க லைன்லையும் 4 பார்ட்டாக தான் பிரிக்கும். கரெக்டு தானே? எத்தனை வாட்டி லைன் போட்டாலும் பரவாயில்ல, கவுண்ட் பண்ணி எழுதிருங்க. சரியா? எழுதிட்டு என்ன பண்ண சொன்னோம்? ஆட் பண்ணுங்க. இப்போ மேல் லைனுக்கு 1 + 2 + 3 + 4 10 ட்ரையாங்கிள் கிடைக்குங்க. அதே மாதிரி கீழே 1 + 2 + 3 + 4 10 ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போது இந்த 2 கிடச்சிச்சுல 10 10ன்னு, அதை ஆட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிரும். இப்போ 10 + 10 என்னங்க? 20. அப்போது இந்த படத்தில் 20 ட்ரையாங்கிள் இருக்குது. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க படத்தில் பாருங்கள். ஓகேவா? இப்போது மேலே 1 + 2 + 3 + 4 10 ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி செகண்டு தேர்டு ஃபோர்த்து லைனில் மொத்தம் 10 10 10 ட்ரையாங்கிள் வருமா? கரெக்டு தானே? 4 இருக்குது, 4 வாட்டி இருக்குது. அப்போது 4 தடவை உங்களுக்கு 10ன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போது 4 10ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 40ன்னு கிடைக்கும். இந்த படத்தோட ட்ரையாங்கிள் கவுண்ட் 40. ஓகேவா? எத்தனை நடுவில் லைன் பாருங்கள். இப்போ அங்கே 2 லைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மொத்தம் 20 கிடைக்கிது, 3 இருந்துச்சுன்னா 30ன்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். இதில் எத்தனை ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு டைப்புங்க. நடுவில் ஒரு முழு லைன் இல்லாமல் பாதி பாதியாக லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, வழக்கம் போல் எத்தனை பார்ட்டாக பிரியுதுன்னு பாருங்கள். நமக்கு பேஸில் 4 தான் வருங்க. ஏன்னா நிறையா சம்ஸில் பார்த்துட்டோம். இப்போது மேலே பாருங்கள், 1 2 தானே வரும். இங்கே 3 4ன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா அது தனி லைன். சரியா? அதுக்கும் 1 2 தான் போடணும். நீங்கள் 3 4ன்னு போட்டால் கவுண்ட்டு தப்பாயிரும், ஷார்ட்கட்டும் தப்பாயிரும். இப்போது எழுதுங்க. மேலே 1 + 2 இருக்குது, ஸோ 3. அதுக்கடுத்த லைன்லேயும் 1 + 2 தான் இருக்குது, ஸோ அதுக்கும் 3 தான் வரும். கீழே நமக்கு எப்பவும் போல் 1 + 2 + 3 + 4 10 ட்ரையாங்கிள்ங்க. இப்போது இந்த 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 3 + 3 + 10 எத்தனை கிடைக்கும்? நமக்கு 16 ட்ரையாங்கிள் கிடைக்கும். கரெக்டா? இப்போது ரைட் சைட் படத்துக்கு வாங்க. எத்தனை தடவை பிரிக்குது கீழே? 1 2 3 4 5 6 6 தடவை பிரிக்குது. மேலே இருக்க அந்த லைனில் 1 2, இங்கே 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும், ஏன்னா அது புது லைன். கரெக்டாக? அப்போ அங்கே மேலே 4. இப்போ ஒவ்வொரு லைனையும் ஆட் பண்ணுங்கள். மேல் லைனில் 1 + 2 + 3 + 4 நமக்கு 10 ட்ரையாங்கிள் கிடைக்கும். கரெக்டாக? அடுத்த லைனில் 1 + 2 நமக்கு 3 கிடைக்கும். லாஸ்ட்டில் மொத்தம் 6ஆக பிரிஞ்சிருக்கு. ஸோ 1 + 2 + 3 + 4 + 5 + 6
மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 21 கிடைக்கும். இப்போது இந்த 10, 3, 21 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 34 ட்ரையாங்கிள் கிடைக்குங்க. இந்த ஷார்ட்கட் ரொம்பவே ஈஸி. நான் உங்களுக்கு பொறுமையாக போட்டு காட்டுறேன். எக்ஸாமில் நீங்கள் வெறும் 5 செகண்டில் போட்டுடலாங்க ஆட் பண்ணி. சரியா? ஓகேவா? எத்தனை லைனாக பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நடுவில் எத்தனை வாட்டி பிரிஞ்சிருக்கு, கீழே எத்தனை வாட்டி பிரிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க. கரெக்டாக வரும். 5th கொஷின் பார்க்கலாம். இது இன்னொரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ங்க. எத்தனை ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஷின் பொறுத்தவரை பாருங்கள், இங்கேருந்து ஒரு லைன் போகுது, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போகும். அது மாதிரி போயிட்டே இருக்கும் 2 சைட்லேருந்து. சரியா? இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு லைன் போதா, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் கிராஸ் பண்ணி போதா. இப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் அந்த ட்ரையாங்கிளை எத்தனை வாட்டி பிரிக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 2 பிரிக்குதா, அதே மாதிரி இந்த லைன் எத்தனை வாட்டி பிரிக்கும்? 1 2 சேம் நம்பராக பிரிக்கணுங்க 2 சைடும். இப்படி பிரிச்சிருந்தா நான் சொல்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள் போதும். இங்கே 2 வாட்டி பிரிச்சிருக்கா, அப்போ என்ன பண்ணுங்கள், 2ன்னு போட்டு பவரில் 3 போட்டுருங்க, கியூப் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2 × 2 × 2 ஆன்சர் 8. ஸோ 8 ட்ரையாங்கிள்ஸுங்க. சரியா? 2 சைடுமே சேம் நம்பராக பிரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது 3 4 5 எத்தனை வாட்டி வேணா இருக்கலாம், ஆனால் சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லைன் எத்தனை வாட்டி பிரிக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 தடவை பிரிக்குதா. அதே மாதிரி இங்கிட்டிருந்து போகிற லைன்ஸ் எத்தனை வாட்டி பிரிக்குது? 1 2 3 4 பாருங்கள், 2 சைடுமே 4 4ன்னு இருக்குது. ஓகேவா? சேமாக இருந்தால் மட்டும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது 4 இருக்குது, அப்போது 4ன்னு போட்டு பவரில் 3 போட்டுருங்க. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 4 × 4 × 4. அப்போது நமக்கு 64 ட்ரையாங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.